ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நித்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்க திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல்ன்ற பகுதி இருக்குது. மலைகளின் இளவரசின்னு கூட அது சொல்லப்படுது. அங்கே இருக்கிற குணா குகை, சூசைட் பாயிண்ட், லேக் இதை பற்றி உங்களுக்கு எவ்வளோ தெரியும்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் கொடைக்கானல் போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. கொடைக்கானல் போனீங்க அப்படின்னா கொடைக்கானலில் பூம்பாறைன்ற ஒரு பகுதியில் குழந்தை வேலப்பர் முருகன் வந்து அங்கே இருக்காங்க. அந்த கோவிலுக்கு நீங்கள் போங்க. கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு முருகர் வந்து குழந்தை வரம் கொடுக்குறதா சொல்லப்படுது. அந்த கோவிலுக்கு போகும்போது நீங்கள் ஒரு பாக்கெட் சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு போய் அவருக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவரோட ப்ரெசன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக 100% கிடைக்கும். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் சூசைட் பாயிண்ட் அப்படின்றது கொடைக்கானலில் பெரும்பாலான மக்களுக்கு வந்து அது பயமுறுத்துகிற ஒரு பகுதியாகவே இருக்குது. ஏன்னா அங்கே நிறைய பேர் ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு மேலே அங்கே வந்து மேலே மலையிலேருந்து குதித்து சூசைட் பண்ணி இறந்து போனதாக சொல்லப்படுது. இந்த சூசைட் பாயிண்ட் வந்து இப்போ வந்து தடப்பட்டாச்சு. அந்த பகுதிகளுக்கு வந்து பெரும்பாலான மக்கள் யாரும் போகிறது கிடையாது. குறிப்பிட்ட தூரத்திலே மக்களை வந்து நிறுத்திடுவாங்க. உள்ளே போகக்கூடாது, நாட் அலவுடு அப்படி சொல்லிடுவாங்க. குணா குகைக்குமே குறிப்பிட்ட அளவு தான் போகுவாங்க. அதுக்குள்ளே வந்து கேட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் குணா குகையும் இருக்குது. அங்கேயும் வந்து ஒரு அளவுக்கு தான் உள்ளே விடுவாங்க. அதுக்கு மேலே உள்ளே விட மாட்டாங்க. அங்கேயும் நாட் அலவுடு. பட் இந்த சூசைட் பாயிண்டில் கிட்டத்தட்ட இறந்த மக்களோட எண்ணிக்கை வந்து எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் அங்கே குதித்து இறந்து போன பிள்ளைங்களை தூக்க போகிற ஒரு அண்ணாக்கு நடந்த கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கதைனா இது வெறும் கதை கிடையாது, இது நிஜமான கதை. ஓகே கைஸ், அமானுஷ்யம் ஸ்டார்ட். 2 லவ்வர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டூர் போயிருக்காங்க கொடைக்கானலுக்கு. அதில் ஒரு லவ்வர்ஸ் வந்து ரூம்லேயே இருந்துக்கிட்டாங்க. இன்னொரு லவ்வர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வரோன்னு சொல்லிட்டு கொடைக்கானலில் வந்து பெரும்பாலான பகுதிகளுக்கு போகிறாங்க. அவங்க அந்த சைடு இந்த சைடு எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்து கொடைக்கானல் குணா குகைக்கு போகிறாங்க. அங்கேயும் சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து சூசைட் பாயிண்ட் போகிறாங்க. சூசைட் பாயிண்ட்டில் 2 பேருமே சும்மா தான் நின்று வேடிக்கை பார்த்ததா சொல்லப்படுது. அதாவது மேலே நின்று இந்த பள்ளம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாரு, அந்த பக்கம் பாரு மலை இருக்குது, இந்த பக்கம் பாரு மிஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி தான் 2 பேருமே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ண விதம் வந்து நம்ம ஏன் வாழணும், நம்ம வந்து வெவ்வேறு கேஸ்ட்டும் கூட, நான் வந்து உன்னை விட அதாவது வாழ்வாதாரம், பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே நான் வந்து பின்தங்கி இருக்கிறனால நம்ம ஃபேமிலிஸ் வந்து நம்மளை சேர்த்து வைக்க மாட்டாங்க. ஸோ நம்ம 2 பேருமே இறந்துடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இல்லை நான் என் வீட்டில் பேசி பார்க்குறேன், என் அப்பா சரின்னு தான் சொல்லுவார் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு இவன் சொல்கிறான், இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம வாழும்போது ஒன்றும் சேர்ந்து வாழ முடியாது. ஸோ நம்ம 2 பேர் இறந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம 2 பேருமே ஆத்மாவா அந்த உலகத்துலேயாவது நம்ம 2 பேர் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி அவனை பிரைன் வாஷ் பண்ணுறான். ஒரு கட்டத்து மேலே 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கையை பிடிச்ச மாதிரியே மேலே மலையிலேருந்து, அதாவது சூசைட் பாயிண்ட் அந்த மலையிலேருந்து குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. குதித்து உள்ளேயே விழுந்துடுறாங்க. அங்கேருந்து மக்கள் ஓடி போய் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது அவங்க 2 பேருமே உள்ளே குதிச்சிட்டாங்க. அவங்க அது அந்த சடனாக அவங்க குதிக்கிற அந்த நிழல்கள் கூட தெரியல. கிளைகள் மட்டும் ஆடுறத பார்க்குறாங்க மேலே உள்ளவங்க. அவங்க குதிச்ச இடத்துக்கு கீழே பார்த்தா ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனில் எடுத்து டயல் பண்ணி பார்த்தா அவங்க ஃபஸ்ட்டு யார் கூப்பிட்ருக்காங்களோ கடைசி யார் கூப்பிட்ருக்காங்களோ அந்த நம்பருக்கு அவங்க டைப் பண்ணுறாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கும்போது யார் நீங்கள், இந்த மாதிரி இந்த ஃபோனோட உரிமையாளர் வந்து சூசைட் பாயிண்டில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் 2 பேருமே குதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம், அதாவது ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அங்கே போகிறோம் அப்படி சொல்லிட்டு தான் இவங்க 4 பேருமே வந்திருக்கிறாங்க, 2 கப்பிள்ஸுமே. இங்கே வந்து இவங்க குதிச்சிட்டாங்க அப்படின்னவும் அந்த ஃப்ரெண்டுக்கு ஆப்போசிட் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே அவன் அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு ஓடி வந்து இங்கே பார்க்குறாங்க. பார்க்கும்போது இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க 2 பேருமே உள்ளே குதிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது போலீஸ் கேஸ் ஆகுது. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணவும் அவங்க வந்து நீங்கள் ஏன் வீட்டில் சொல்லாமல் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, பெரும்பாலான மக்கள் வந்து மேலே சூசைட் பாயிண்ட்லேருந்து கீழே குதிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து சாதாரணமாக அந்த பாடியை எடுக்க முடியாது. போலீஸில் போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து பிணங்களை தூக்குற 2-3 பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு பேசணும். அவங்க சரின்னு சொன்னால் மட்டுமே, அதுவும் அவங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுக்கணும். கொடுத்தா அவங்க இந்த நாட்கள் 2 நாளோ 3 நாளோ இதுக்குள்ளே நாங்கள் எடுத்து கொடுத்துட்றோம் அப்படின்னு பேசி முடித்து பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் தான் அவங்க பிணங்களை எடுக்கிறதுக்கு போயாகணும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பிணங்களை தூக்குற அந்த 3 பேரையுமே போலீஸார் மூலமாக அந்த சூசைட் பாயிண்ட் பள்ளத்தாக்கில் இறங்குறாங்க. கயிறுகள், சாக்குகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன் கயிறு, சாக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வந்து தோள் மேலேயோ இல்லைன்னா கையில் ஏந்திட்டோ அந்த மாதிரிலாம் வர முடியாது. ஏன்னா அவங்க இருக்கிறது பள்ளத்தாக்கில், அந்த பிணங்கள் கிடக்கிறது பள்ளத்தாக்கில். இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள மேலே கொண்டு வரணும் அப்படின்னா ஒன்று சாக்கில் கட்டி தான் தூக்கிட்டு வரணும், இல்லைன்னா கயிறு வச்சு கட்டி மேலே இழுக்கிற மாதிரி தான் இவங்க செட் பண்ணி கொண்டு வருவாங்க. ஒரு சில பிணங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா மேலேருந்து குதிச்சு கீழே விழுகிறனால பாறையிலையோ மரங்கள்லையோ அடிபட்டு தன்னோட உடம்புல வந்து பகுதிகள் வந்து சேதமாயிடும். அதாவது கை கால்கள் தலையில் அடிபட்டு தலை
தலை ஓப்பன் ஆகிடும். பெரும்பாலான சூசைட் பாயிண்டில் இறக்குற பெரும்பாலான மக்களுக்கு வந்து தலை வந்து பெரும்பாலும் ஓப்பன் ஆகிடுமா. ஏன்னா அது கிளைகளில், மரங்களில், பாறைகளில், இடுக்குகளில் இப்படி மாட்டி அந்த பிணம் வந்து கீழே விழுகிறனால ஓப்பன் ஆகிடுமா. பார்க்குறதுக்கே ரொம்ப விகாரமாக தான் இருக்குமா அந்த பிணங்களோட முகம். இவங்க தேடுறதுக்கு போகிறாங்க. போயிட்டுருக்கக்குள்ள ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணோட பிணத்தை பார்க்குறாங்க. பொண்ணோட பிணம் எங்கே இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த பையனோட பிணம் வந்து இந்த சரௌண்டிங்கில் பக்கம் தான் எங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஏன் இவங்க கரெக்டாக இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் மேலே இந்த இடத்துலேருந்து குதிச்சாங்க அப்படின்னா இந்த பாடி வந்து இந்த இடத்துக்குள்ளே தான் கிடக்கணும், இந்த இதை விட்டு வேறு பகுதிக்கு போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க ஆயிரக்கணக்கான பேருக்கு மேலே அவங்க 3 பேருமே மேலே பிணங்களை எடுத்துகிட்டு வந்ததாக சொல்லப்படுது. அப்போ அந்த பொண்ணோட பிணம் கிடச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பிணத்தை ஒரு சாக்கில் போட்டு கட்டி ஒரு மரத்தில் கட்டி வச்சிடுறாங்க. ஏன்னா அந்த பையனோட பிணத்தை தேடணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கேருந்து ஒரு அண்ணா அந்த சைடு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இன்னொரு அண்ணா வந்துட்டு சொல்கிறாரு, டே இங்கே இருக்குடா அப்படின்றாங்க. உடனே அங்கே போய்ட்டு அங்கேயும் சாக்கில் அந்த பையனை எடுத்து போட்டு கட்டி 2 பிணங்களையும் ஒரு இடத்துல வைக்கிறாங்க. வச்சுட்டு இவங்க எல்லோரும் டயர்டாக இருக்குது, தண்ணி அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சரக்கடிக்கிறாங்க. சரக்கடிக்கும்போது கிட்டத்தட்ட அதுவே ஒரு 6 மணி 7 மணி இருட்டிடுது. அங்கே கிட்டத்தட்ட 4 மணிக்கு மேலேயே கொடைக்கானல் பெரும்பாலும் பார்த்தா மேகமூட்டங்கள் சூழ்ந்து இருள் சூழ்ந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ காட்டுக்குள்ளே அதுவும் ஃபாரஸ்ட்டில் அப்படின்னும் போது ரொம்ப இருட்டிடுச்சு. அப்போ இவங்க 3 பேருமே உட்காந்து தீப்பந்தம் வச்சுட்டு சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆண்மகனோட அழுகுரல் கேட்குது. அப்போ இவங்க 3 பேருக்குமே கேட்குதான்னு பார்த்தா ஆமாம், 3 பேருக்குமே கேட்குது. 3 பேருமே ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு ஆனால் அவங்க பயப்பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் இவங்க இந்த மாதிரி கீழேருந்து மேலே தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் பயத்தெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க பாட்டில் சரக்கடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஆண்மகன் குரல் ரொம்ப ஆக்ரோஷமாக வீரியமாக கேட்குது. ஆன்ட்டு அப்படி ஒரு மாதிரி எதையோ இழந்தது போல் அழுகிற சவுண்டு கேட்குது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இந்த பையனோட ஆன்மா தான் அழுகும் போல் இருக்குது. அதாவது ஒரு பையனும் பொண்ணும் குதிச்சாங்கள்ல, இவங்களோட ஆன்மா தான் அழுகு மாட்டம் இருக்குது, அதை நம்ம பெருசுப்படுத்த வேணான்னு சொல்லிட்டு சரக்கடிச்சிட்டு அதுக்கப்புறமா காலையில் நம்ம வெள்ளனையே மேலே போய்க்கலாம், இப்போ வேண்டாம் நைட் டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிவிட்டு அவங்க அங்கேயே படுத்துடுறாங்க. படுக்கும்போது ஒரு கனவு வருது. அந்த 3ல் ஒருத்தர் பேர் வந்து ராஜா. அவருக்கு வந்து கனவு வருது. ஒரு மஞ்சள் கலர் சட்டை போட்ட பையன் வந்து என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஒரு அழுதுகிட்டே ஒரு விகார முகத்தோடு அவன் கேட்குறான். இவர் வந்து டக்குன்னு முழிச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு தூக்கமே வரல. திரும்ப அவர் மறுபடியும் ஒரு பகுதி வச்சுருப்பார் போல் குடிச்சிட்டு அந்த சரக்கை மறுபடியும் எடுத்து குடிச்சிட்டு சும்மாவே வானத்தை பார்த்துட்டு படுத்துருக்காரு. அந்த காலத்தில் ஃபோன்கள் கூட கிடையாது. அப்படியே அவங்க ஃபோன் கொண்டு வந்தாலும் அப்பகுதியில் வந்து ரீச் ஆகாது. ஏன்னா அது வந்து மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. அதுக்கப்புறம் வந்து காலையில் ஆகுது. அன்றைய நாள் இரவு அவங்களுக்கு அப்படியே முடிஞ்சிருது. அவருக்கு அமானுஷத்தோடையே முடிஞ்சிருது ராஜாவுக்கு. மறுநாள் காலையில் சாக்கில் கட்டின 2 பிணங்களையுமே எடுத்துகிட்டு மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. மேலே போனதுக்கப்புறம் அந்த 2 பிணங்களையுமேவும் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. பார்த்தா அந்த பையனோட அப்பா வந்து பொலிட்டீஷியன், அதாவது கட்சியில் ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஆள். அவரோட பவரை யூஸ் பண்ணி தான் இவங்களோட பிணங்களை வந்து எடுத்திருக்காங்க. எடுக்கும்போது அந்த பெண் வீட்டார்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. உங்களால தான் என் பையன் இறந்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. பொண்ணை வளர்க்க தெரியாதா அப்படி இப்படின்னு சண்டை போடவும் அப்புறம் போலீஸ் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அதாவது போஸ்ட்மார்ட்டத்துக்கு இந்த 2 பிணங்களையும் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிட்டு அங்கே போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. நடந்ததுக்கப்புறம் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவங்க பாடி எடுத்துகிட்டு, அதாவது பிணங்களை எடுத்துகிட்டு அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. இதற்கு பின்பு அந்த பிணங்களை எடுத்துகிட்டு வந்த அந்த 3 பேருக்குமே போலீஸார் வந்து அவங்க கேட்ட பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க 2 நாள் வந்து அந்த கீழே பள்ளத்தாக்கில் தேடிட்டு இருந்ததில் ரொம்ப டயர்டாக இருக்கும். திரும்பவும் சரக்கடிச்சிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போய் படுத்து தூங்குறாங்க. அது 3ல் ஒருத்தர் பேர் ராஜா. அந்த ராஜான்னு சொன்னான்ல, அவரோட கனவுல திரும்ப அந்த பையன் மஞ்சள் கலர் சட்டை போட்டு போய் அழுகிற மாதிரி அவருக்கு மறுபடியும் கனவு வருது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்த கனவுல வந்து முகம்லாம் செதஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கனவுல வந்து அவனோட முகம் வந்து அழகாகவே இருக்குது. ஒரு மனுஷனை பார்க்குற மாதிரியே ராஜா அவர் தன்னோட கனவுல பார்க்குறாரு. அப்போ வந்து என்ன அவங்க 2 பேரையும் மட்டும் மேலே தூக்கிட்டு போயிட்டீங்க, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, நானும் அங்கே தான் இருக்கேன், நான் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா, திரும்ப வாங்க வந்து என்ன கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனோட வாய்ஸ் கேட்குது. அப்போ இவர் வந்து கனவு என்ன இப்படி வருதுன்னு சொல்லிட்டு சடனாக முழிக்கிறாரு. முழிச்சிட்டு ஏன் இப்படி வருது, நம்ம அந்த பையனோட பிணங்களை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோமே, திரும்பவும் ஏன் இப்படி தோணுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் இறந்தனால சரி அதில் இருக்கிற ஏதோ ஒரு ஆன்மா தான் இப்படி நம்ம கனவுல வருதோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருசுப்படுத்தாமல் படுத்து தூங்கிட்டார். அன்றைய இரவு அதோட முடியுது. அதிகாலை ஒரு 2 மணிக்கு அந்த ராஜா அவரோட கனவுல வந்த பையன் வந்து என்ன பண்ணுறான்னா கூப்பிடுறான். வெளியில் வந்து ஏட்டையா அவங்கள வர சொல்கிறாரு, வாங்க ஸ்டேஷனில் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, கூப்பிட வந்த பையனோட முகத்தை பார்க்காம டக்குன்னு இவர் ஸ்வெட்ரு அது இதுன்னு மஃப்ளர் எல்லாத்தையும் எடுத்து கட்டிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பீடியெல்லாம் பிடிக்கிறது அவங்களுக்கு பழக்கமாகவே இருக்கும். அப்போ பீடி எடுத்து பிடிச்சிட்டேவும், "நீங்கள் யார் தம்பி? நீங்கள் என்ன தம்பி ஸ்டேஷனில் வேலை பார்க்குறீங்களா?" அப்படின்னு பேசுகிறாரு. பின்னாடி இருந்த குரல் எதுவுமே சத்தம் இல்லாமல் இருக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு ராஜா. அந்த இடத்துல அந்த உருவம் கிடையாது. அதாவது தன்னை கூப்பிட வந்த ஒரு மனுஷனே அங்கே கிடையாது. அங்கே காற்றுல கலைஞ்சு போகிற புகை மாதிரி அந்த உருவம் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுது. இவருக்கு ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ, நம்ம பின்னாடி வந்தது ஒரு மனுஷன் இல்லையா அப்படின்னு. பட் இருந்தாலும் அவர் பயப்படாமல் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் உங்களை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. அப்போ என்னை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்கன்னு சொல்லி ஒரு பையன் என்னை அழைச்சிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே நாங்கள் கூப்பிடலை அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப போயிடுறாரு. மறுநாள் காலையில் விடியற் காலையில் ஸ்டேஷன்லேருந்து ராஜா அண்ணனை கூப்பிட்றதுக்கு ஆள் வந்திருக்காரு ஏட்டையா. ஏட்டையா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்டேஷனில் வந்து உங்களை கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு கையோடு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே போனால் ஒரு ஃபேமிலி வந்து அழுதுட்ருக்குறாங்க. அதாவது கவர்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து அழுதுட்ருக்குறாங்க. ஏன்னு கேட்டோம் அப்படின்னா, அதாவது தன்னோட மகனை வந்து கொடைக்கானல் சுற்றி பார்க்க அழைச்சிட்டு நண்பர்கள் அழைச்சிட்டு வந்ததாகவும், அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வரலை அப்படின்னு சொன்னதாகவும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் எந்த இடத்துல இறந்தான், அதுவும் சூசைட் பாயிண்ட் அப்படின்னு அவங்க டார்கெட் பண்ணி சொன்னதாகவும் ஸ்டேஷனில் வந்து அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஸ்டேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி அப்போ சூசைட் பாயிண்டில் விழுந்தோம் அப்படின்னா பாடி, அதாவது அந்த பிணம் வந்து உள்ளே தான் இருக்கும், அப்போ இவங்களை அழைச்சி திரும்ப தேட சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்க பேசுகிறாங்க அந்த குடும்பத்தார்கிட்ட. இங்கே பாருங்கம்மா, ஸ்டேஷனுக்கு வந்து நாங்கள் எந்த காசும் வாங்குறதில்ல, பட் பணத்தை தூக்கிட்டு வர்றவங்களுக்கு நாங்கள் காசு கொடுக்கணும், அப்போ தான் அவங்க போவாங்க பணத்தை தூக்கிட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேசுகிறாங்க போயிட்டு, இவ்வளோ அமௌண்ட் ஆகும்மா, 2 நாள் 3 நாள் ஆகும்மா, எப்போ விழுந்தாருன்னு தெரிலன்றீங்க, ஒரு வாரத்துக்கு மேலே பிள்ளையா காணாங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ராஜா அண்ணன் பேசுகிறாரு. பேசினாலும் அவங்கக்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேஷன்லேயும் ஒரு தடவை சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னே ஏட்டையை வந்து கூப்பிட்றாரு. ராஜா இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு போ, இந்த பையன்தான் அப்படின்னு சொல்லும்போது, கடைசியாக என்ன சட்டை போட்டிருந்தாருன்னு மஞ்சள் கலர் சட்டைன்னு சொல்கிறாங்க. ராஜா அண்ணனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அவர் வந்து கனவுல பார்த்த அந்த பையனும் மஞ்சள் கலர் சட்டை தான் போட்டிருந்தான், அதனால் பயந்துட்டார். அதுவும் இல்லாமல் ஏட்டையா காட்டுற ஃபோட்டோஸில் இருக்க அதே பையன்தான் ராஜா அண்ணனை வந்து கனவுல வந்து பேசுகிறதுக்கு வந்திருக்கிறான். அப்படின்றப்ப இவருக்கு ஒரு பெரிய ஷாக்காகவே அது இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையனோட, அதாவது மஞ்சள் கலர் சட்டை போட்டு இறந்தான்ல அந்த பையனோட மனைவியே பேசுகிறாங்க. அண்ணா இங்கே பாருங்கள், என் வீட்டுக்காரரை எனக்கு எடுத்து கொடுங்க, சாகும்போதாவது அவர் முகத்தை நான் பார்த்துக்கிறேன், வீட்டிலேருந்து அவர் வரும்போது என்கிட்ட சரியாக கூட பேசலை, நீங்கள் என் வீட்டுக்காரோட பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நான் என் தாலியை அடமானம் வச்சு கூட நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஏழை, அதாவது மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு ஸ்டெப் கீழே கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அதனால் ராஜா அண்ணன் வந்து அதை பெருசுப்படுத்தாமல், நான் என்னால் முடிஞ்ச அளவு தேடி பார்த்துட்டு கிடச்சா மேலே கொண்டு வந்து தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே போகிறாங்க. அன்றைய நாள் முடியுது, இரவு முடியுது. மறுநாள் காலையில் தான் தேடணும் அப்படின்ட்டு 3 பேருமே வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. அன்றைய நாள் இரவுலேயும் திரும்ப கனவு வருது. அந்த கனவில் வந்து அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவசரப்பட்டு நான் செத்து போயிட்டேன், என் குடும்பத்தார் நான் இல்லாமல் ரொம்ப வருத்தப்படுறாங்க, என் மனைவியும் குழந்தைகளையும் நினைக்கும் போது என் நெஞ்சே வெடிக்குது அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சடிச்சு அந்த பையன் அழுகிறான். அப்போ இவர் கனவுலேயே என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவன் அதாவது இப்போ யோசித்தவன் அப்போ யோசிச்சிருக்கலாமே, தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு நம்ம போகிறோம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாமே, இவன் அவசரப்பட்டு செத்து போயிட்டானே அப்படின்னு கனவுல யோசிக்கிறாரு. பட் இவர் தூங்கிட்டு தான் இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு முழிப்பு வருது. முழிப்பு வந்தாலும் இந்த பையனோட பிணத்தை எங்கே தேடியும் கிடைக்கலையே, அப்போ இந்த புள்ள வேறு இப்படி சொல்லி அனுப்புச்சு அப்படின்றது வந்து இவருக்கு மனசில் வந்து உறுத்திட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க 2 பேருமே தூங்குறாங்க. இவர் ராஜா அண்ணா கண்ணுக்கு மட்டும் ஒரு இடத்துல லைட்டு வெளிச்சம் தெரியுது. என்ன அந்த இடத்துல வெளிச்சம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எட்டி பார்ப்பாங்கள்ல, வெளிச்சத்தை இப்படி எட்டி பார்ப்பாங்களா, அந்த மாதிரி எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல மஞ்சள் கலர் சட்டை போட்ட ஒரு உருவம் மட்டும் தெரியுது. அப்போ இவர் உடனே யோசிச்சிட்டாரு, சரி அந்த பையனோட பிணம் அங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு. உடனே அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்களா, அவங்க எழுப்பி டே எந்திரிங்கடா பிணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு சாக்கில் அந்த பணத்தை கட்டி அப்போவே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டே. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பணத்தை கட்டியிருந்த சாக்கு வந்து கீழே தான் இழுக்குது, மேலே மேட்டுக்கு அவங்களால ஏறி வரவே முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் சேஃப்டிக்கு யோசிப்பாங்களா அவங்களும், எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதில் குங்குமங்களை தடவி 4 திசைக்கு தூக்கி போடுறாங்க. டக்குன்னு அந்த வெயிட்லெஸ், அதாவது அந்த பணம் வந்து வெயிட் இல்லாமல் இருக்குது. டக்குன்னு ஓரளவுக்கு மேலே தூக்கிட்டு வந்துட்டாங்க. விடியற் காலையில் அவங்க வந்து
மேலேயே வந்து சேர்ந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 6-7 மணிக்கெல்லாம் அதிகாலையில் மேலே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த போலீஸாருக்கு தகவல் போகுது. அவங்களும் வராங்க, அந்த குடும்பத்தாரும் வராங்க. அப்போ அந்த புள்ள ஓடி போய் ராஜா அண்ணன் காலிலே விழுகுது. அண்ணே, நான் சொன்ன சொல்லுக்கு நீங்கள் என் புருஷனை மேலே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு சொல்லி கழுத்தில் இருந்த தாலியை கழட்டி அவர் கையில் கொடுக்குது. இந்தங்க, இந்த ஊரில் எனக்கு யாரும் இல்லை, கடைகள் கூட எங்கே இருக்குன்னு தெரியாது, இந்த தாலியை அடமானம் வச்சு அந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கழுத்தில் இருக்கிறத மஞ்சள் கயிறில் போட்டிருக்க மாங்கல்யத்தை கொடுக்குது. உடனே அவருக்கு கண்ணீரே வந்துருச்சு ராஜா அண்ணனுக்கு. இங்கே பாருமா, நீ சொன்ன, உங்களை பார்க்கும்போதே எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது. இவ்வளோ சின்ன வயசில் நீ கணவனை இழந்துட்டு கஷ்டப்படுறது. இன்னொன்று, உன்னோட கணவர் எனக்கு 2 நாளைக்கு முன்னமே கனவுல வந்தார். கனவுல வந்து நான் இந்த இடத்துல இருக்கிறேன், என்னை வந்து எடுத்துகிட்டு போங்க, என் குடும்பம் பாவம் அப்படி இப்படின்னு அழுதாரு. அப்பயே என்னோடய மனசு உடஞ்சி போச்சு. இன்றைக்கி வந்து என்னோடய வேலைக்கு நீ கூலி கொடுக்க வேண்டாம், எனக்கு இந்த காசு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆம்புலன்ஸில் ஏற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அமுச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கனவும் சரி, அந்த நபரும் சரி, அவங்க கனவில், அதுக்கப்புறம் ராஜா அண்ணா கனவில் அந்த பையன் வரவே இல்லை. இப்படி பணங்களை எடுத்துகிட்டு வர்றவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து உள்ளே போயிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். முக்கால்வாசி கொடைக்கானல் பகுதியில் இருக்க மக்களுக்கு தெரியும். இந்த ஸ்டோரியை வந்து அந்த ராஜா தாத்தாங்கிறவர் வந்து எனக்கு 2015 சொன்னார், நான் கொடைக்கானலில் இருந்தப்போ. நான் வந்து இப்போ 2025 வந்து இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் என்னோடய மனசில் ஆழ் மனதில் இருந்தது. இதை வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு. அதனால தான் இந்த ஸ்டோரியை நான் அப்லோட் பண்ணேன். ஓகே காய்ஸ், இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் நான் உங்கள் நித்யா. டாட்டா, பாய் பாய், டேக் கேர். நாளைக்கு நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் மருதமலை கோவிலுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு வந்து அந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து நான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் நான் உங்கள் நித்யா. டாட்டா, பாய் பாய், டேக் கேர்.